பிரைஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் சீஃப் கெஸ்டா இங்க வரல, நான் சாரோட ஸ்டூடெண்டா தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபசர். ஆக்சுவலா எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபசர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் கேமரால பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018ல சொன்னாரு. அது எனக்கு பெருசா அப்போ தெரியல, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடா தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னைய ஃபிலிம்குள்ள பார்க்கலாம், டெலிவிஷன்ல நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆரம்பிக்கிறதுல இருந்து நான் அப்டேட்டடா தான் இருக்கேன் சார் கூட, சொன்னாரு விஜய் வச்சுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. சோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்ப நேர்ல பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆக்சுவலா ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று டிராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில உட்கார்ந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாரு. ஆனா நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்டா இங்க வந்து சந்தோஷமா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னது என்னோட சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும்ன்றேன். என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜானனனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்டா அப்பாவோட கலீகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்கிஎஸ் அண்ட் யூரிடேஸ் படத்துல ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. அப்பதுல இருந்து எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாரு கூடயும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்பதான் கத்துக்கிறோம் அந்த ஃப்ரேம்ல, இப்படிதான்டா பாக்கணும், இப்படி தலைய குனிடா இப்படிதான்டா பாக்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசா சூப்பரா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர், அதாவது எப்படின்னா இந்த படத்துல வந்து நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லயும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாதி. நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட், எல்லா ஒர்க்குமே பக்காவா போய் செம்ம ஷார்ப்பா போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி, விமல், ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ், ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பரா இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்க படத்தோட ஹீரோயின் நிவேதா, அண்ணன் வேண்டுகோள்னால் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ், அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிற இந்த சீஃப் கெஸ்ட் ரோபோ சங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா வந்து இப்பதான் தெரியும் ரீசெண்டா, ஆனா முன்னாடி இருந்தே விஜய் டிவியில வந்து ரோபோ சங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமா ஃபன்னாக தான் இருக்கும், செம காமெடியா இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுக்கு கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ள நாங்கள் ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காய்ச்சி அடிச்சாதான் வேலைக்காகுன்றாரு அவரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடிச்சு பறக்குறோம், இங்கிட்ட அடிச்சு பறக்குறோம். என்னடா நாளே இப்படி இருக்கு வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதுல என்னன்னா எங்களோட கேமராமேன் அப்பதான் சவுதி அரேபியால இருந்து வராப்ல, அவர் ஜெட்லாக்ல ஒரு பக்கம் பறக்குறாரு.
ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், இதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும், எல்லாரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் வீட்டில் நெருக்கமாகவே இருந்தனால, பட் ஆனால் அந்த ஜோக்ஸை பாட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கும், ப்ளஸ் என்னோட டேடி என்னோட மம்மி வந்து என்னோட இந்த மாதிரி ஹீ கேன் ஆக்ட், என்னால் முடியும், இவனுக்குள்ள இந்த திறமை இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.